Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டில் தக்காளி வரத்து குறைவு காரணமாகவும் ஆந்திரா கர்நாடகா பகுதிக்கு அதிக அளவு தக்காளி ஏற்றுமதி ஆவதால் திண்டுக்கல்லில் விலை அதிகரித்து உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரமணி வழங்க கேட்கலாம். வீரமணி, திண்டுக்கல்லில் தக்காளி விலை அதிகமாக உள்ளதால் அங்கு வியாபாரிகள் என்ன கூறுகிறார்கள்? இந்த விலை அதிகம் குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி, அதாவது சமையலுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த தக்காளி விலை என்பது மேலும் நேற்று முதல் இன்றும் 2 நாட்களாக 2 மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் மக்களிடையே பெரிய ஒரு முகசொலிப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துல பெரிய காய்கறி மார்க்கெட், தமிழ்நாட்டிலேயே ஒட்டஞ்சத்திர காய்கறி மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல ஒட்டஞ்சத்திரத்துக்கு தக்காளிக்கு என்றே தனி சந்தை உள்ளது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் காந்தி காய்கறி மார்க்கெட். ஒரு நாளைக்கு 40 டன் வரக்கூடிய இந்த தக்காளியானது தற்போது தமிழ்நாட்டில் ஒட்டஞ்சத்திரம், உடுமலைப்பேட்டை, தாராபுரம், தேனி, பழனி பகுதியில் வந்து வரத்து கம்மியாக வர தொடங்கியது சந்தைக்கு. என்ன காரணம் பார்த்தோம்னா, இந்த பகுதியில் போதுமான மழை இல்லாதது, இன்னொன்று கிணற்று பகுதிகளில் காற்று அதிகமாக தண்ணீர் குறைவாக காணப்படுவதால இந்த பகுதிகளில் வரத்து கம்மியாக இருக்கு. இதே போல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா கர்நாடகா பகுதியிலிருந்து அதிக அளவு தக்காளி வரும். ஆனால் இந்த பகுதிகளில் வந்து இப்போது நல்ல மழை பெய்கிறது. அதனால தக்காளி விளைச்சல் என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களுக்கு இப்ப தக்காளியோட தேவை அதிகரித்துள்ளது. இந்த தக்காளி தேவை அதிகரிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தக்காளி ஏற்றுமதியாளர்கள் அந்த வட மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறார். இதனால பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா கிலோவே 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா தான் வைக்கப்பட்டது. பெட்டி பார்த்தீங்கன்னா 15 கிலோ ஒரு பெட்டி. அந்த பெட்டி பார்த்தது 250 275 வைக்கப்பட்டது. தற்போது விலை அதிகரிப்பின் காரணமாக, வரத்து குறைவு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு. இதனால பார்த்தீங்கன்னா முதல் தரம் பெட்டி 900 ரூபாய் விற்கப்படுது. சுமாரான ஒரு தக்காளியான விலை அதாவது 500 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, வாழக்கூடிய மக்கள், மொத்த சில்லறை வியாபாரிகள் வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த பகுதிகளில் வந்து தக்காளி வந்து குறைந்து காணப்படுவதால ஒரு தக்காளி எடுக்கும்போது அந்த பெட்டியை பார்க்கலாம், குறைந்துதான் இருக்கு. 10 டன்னு 5 டன்னு தான் வருது. அதனால மக்கள் வந்து அதை போட்டி போட்டு தான் வாங்குறாங்க. விலை அதிகம்னா முகம் சுழிப்பு ஏற்படுது. என்னங்க, நேரத்து போன வாரம் 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்கிறீங்களே, இதனால முக சுழிப்பு ஏற்படுது. இதனால வந்து வியாபாரிகள் ரொம்ப வந்து ஏற்றுமதி செய்யப்பட முடியாம உள்ளூர் மக்கள்கிட்ட பெரிய ஒரு வாக்குவாதமே ஏற்படுகிறது. அதனால இந்த ஆடி 18க்கு அப்புறம் வரத்து அதிகமான மட்டுமே, தக்காளியோட வரத்து அதிகமானால் மட்டும்தான் இந்த தக்காளி விலை குறைய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தக்காளி வரத்து குறைவால் திண்டுக்கல் காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை கணிசமாக 2 மடங்கு உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வீரமணி. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக நான் அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு வந்து தக்காளி விலையேற்றம் கொண்டுள்ளது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தக்காளின்றது விளைச்சல் இங்கே நம்ம லோக்கல் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி. அதிகப்படியாக ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து வரும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால அங்கே தக்காளி வரவு குறைவாகிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் வட மாநிலங்களில் கொஞ்சம் தேவை அதிகப்படுறதுனால அங்கே விலைகள் அதிகமாக விற்கிறதுனால அங்கே அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கேயும் விலை கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. இதே நேரத்தில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தக்காளி இப்போ வரக்கூடிய டைம் இங்கே மழை தண்ணி சரியாக இல்லாததுனால இப்போ வரவு பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ திண்டுக்கல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மார்க்கெட்டில் வரவு ரொம்ப கம்மினா விலை ஏற்றத்தின் காரணத்தினால. போன வாரம் பார்த்தீங்கன்னா இதே விலையில் வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் தக்காளி சில்லறையில் விற்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா கூடியிருக்கு. 50 ரூபா வரைக்கும் இப்போ சில்லறை வியாபாரம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி வந்து ஒரு 15 கிலோ பெட்டி வந்து போன வாரம் வரைக்கும் 250 ரூபாயில் இருந்துச்சு. இப்போ அதே இது டபுள் மடங்காக 500 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே வர்றதுக்கு வரவு அதிகமாக வந்தால் மட்டும் விலை குறைய வாய்ப்பு உள்ளது. இதே கண்டிஷன் போனால் மேலும் விலை கூடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது வந்து வெளியில் வந்து உற்பத்திகள் குறையுது, வரத்து குறையுது. மழை பெய்யறதுனால வரத்து குறையுது. அங்கே வந்து மதனப்பள்ளி வருது, கோலாறு வருது, ஒட்டுப்பள்ளி வருது, புங்குனூர் வருது. எல்லா ஊருமே கொஞ்சம் மழைனால ட்ரை ஆகுது. ஆடி 18க்கு அப்புறம் கொஞ்சம் விலை குறைய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு குறையா இருக்குது. இங்கிட்டு லோக்கலில் வந்து ஒட்டஞ்சத்திரம், உடுமலைப்பேட்டை, பழனி கொஞ்சம் வருது. தேவைக்கு தக்கன கொஞ்சம் வருது செய்யுது. ஆனால் அது தேவை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு வந்து உற்பத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, விளைச்சல் கம்மியாக இருக்குது. மழை பெஞ்சதுனால நிறைய அடியாயிருச்சு தக்காளி. 40 வெட்டி கொட்டி எடுத்துட்டோம்னா ஒரு 25 வெட்டி 30 வெட்டியும் சேர்த்து 6 வெட்டி 7 வெட்டி ஷார்ட்டேஜ் ஆயிடுது. வரவுகள் வந்து வரத்து இருந்த அளவுக்கு வரத்து குறையுது செய்யுது.
வெளி மாநிலத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட்டும் ஏற்றுறாங்க, செய்கிறாங்க, வைக்கிறாங்க. வரவுகள் வந்து கம்மியாக இருக்கனால விலைவாசி கொஞ்சம் இதாக போகுது செய்யுது. ஆடி 18க்கு மேலே கொஞ்சம் குறையும், விலைவாசி கொஞ்சம் குறையும். குறைஞ்சாலும் வந்து உற்பத்தி இது கம்மி. மழை வந்து இங்கிட்டு ஒட்டனத்தர சைடு, உடுமலைப்பேட்டை சைடு, பழனி சைடு மழை கொஞ்சம் கம்மி. அதனால தண்ணி கிணத்துக்களை கொஞ்சம் ட்ரை ஆகுது செய்து வைக்கிது. தாராபுரம் இதெல்லாம் இங்கே இப்போதைக்கு சீசன் ஆரம்பிக்க கொஞ்சம் நேரம் வந்திருக்கணும், கொஞ்சம் வரவுகள் சுருங்குது செய்யுது. பூரா காற்று ஜாஸ்தினால கிணத்தடி நீர் மட்டம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அதனால் எல்லா பக்கமே தண்ணி கொஞ்சம் கட்ட மாட்டேங்குது, பற்ற மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் ஓரளவு விலைவாசி இந்த விலை நார்மலாக விற்கிது. போன வாரம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா, 600 ரூபா, 400 ரூபாய்க்கு தான் விற்றுச்சு. அப்போ கொஞ்சம் வரவு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்பயுமே இந்த விலை விற்கிறதுங்கிறது கொஞ்சம் எந்த டைமும் விற்றதில்லை. இப்போ கொஞ்சம் கூட்டிகிட்டு போகும்போது உற்பத்தி வரவு கம்மியாகிறதுனால தான் கொஞ்சம் விலைவாசி கூட இருக்க செய்யுதுங்க. இந்த வாரம் 500 ரூபாய்க்கு விற்கிது, 40 ரூபாய்க்கு கூட கேட்குறதுக்கு யோசனை பண்ணிட்டு போகிறாங்க. என்னம்மா போன வாரத்தில் கம்மியாக போட்டோம், நேற்று போட்டால் 30 ரூபா, 25 ரூபாய்க்கு இன்றைக்கி என்னம்மா 40 ரூபா சொல்கிற அப்படின்ட்டு இப்போ மலைக்கிறாங்க. போன வாரம் 250 ரூபா, 300 ரூபாய்க்கு எடுத்தேன் சின்ன பெட்டி. இப்போ 1000 ரூபா, 900 ரூபா. தக்காளி கொஞ்சம் வரத்து கம்மினால சில்லறைக்கு 40 ரூபா போடுறேன், நல்லா பெருவட்டும் 50 ரூபா போடுறேன்.